ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு புவிஸ் டியூட்டோரியல்ஸ். இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக கிடச்ச ஒரு நியூ அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். 10th ஸ்டாண்டர்டுக்கு மார்க் ஷீட் எப்படி ப்ரொவைட் பண்ண போகிறாங்க ஆல் பாஸ் சொன்னதுனால. ஏன்னா 10th வச்சு தான் நிறைய பாலிடெக்னிக் காலேஜஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் போட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்த சிச்சுவேஷனில் 10th ஸ்டாண்டர்டுக்கு மார்க்ஸ் எப்படி மார்க்ஸ் கொடுக்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் அவங்களோட மார்க்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். பட் சப்ஜெக்ட் வைஸ் மார்க்ஸ் இருக்காது. அவங்க தேர்ச்சி ஆயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும் இருக்கும். ஸோ இதுதான் அவங்க ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க 10th பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் 10th முடிச்சுட்டு 11th 12th ஜாயின் பண்ணாமல் பாலிடெக்னிக் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட அட்மிஷனில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். எந்த மார்க்ஸும் இல்லாமல் அவங்கள எப்படி அட்மிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இன்றைக்கி அமைச்சர் ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காரு. அந்த ஸ்டூடெண்ட்ஸோட 9th மார்க்ஸை பேஸ் பண்ணி பாலிடெக்னிக் அட்மிஷன் கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக மற்ற அட்மிஷன்ஸு மற்ற கோர்சஸ் அட்மிஷன்ஸ் லைக் இன்ஜினியர், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அட்மிஷன்ஸ்னு மற்ற காலேஜஸ் அட்மிஷன்ஸ் பற்றின விஷயங்களுக்காக அதுக்கான ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இது எல்லாம் ஒரு குழு அமைச்சு செஞ்சிட்ருக்கோம். சீக்கிரமாகவே அது சம்மந்தப்பட்ட அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரியான லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.